அருள் இல்லாருக்கு அவ்வுலகமும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமும் அறவே கிடையாது. இந்த உலகத்துல வாழணும்னா நமக்கு என்ன முக்கியம்? காசுதான் முக்கியம். அந்த காசு கொடுக்கக்கூடியது யாரு? சுவாமி தான் கொடுக்கணும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஊதியமும் சுவாமி தான் நிர்ணயிக்கணும். ஒருத்தர் சாதாரணமா ரொம்ப உழைச்சிருப்பார், அவருக்கு ஒரு எஜமானர் 100 ரூபாய் கொடுத்துருப்பார். அதே உழைப்பு இன்னொருத்தர் உழைச்சிருப்பார், அவருக்கு 200 ரூபாய் கொடுத்துருப்பார். 2 பேரும் ஒரு வேலை தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா சுவாமி அந்த இடத்துல அவர்களுடைய நிலைப்பாட்டை நிர்ணயித்து ஊழியம் கொடுக்கிறார். வேலை ஆட்கள்ல எப்பவுமே நடுவுல போய் பாராட்ட கூடாது. முடிஞ்ச பிறகுதான் போய் பாராட்டணும். பரவாயில்லப்பா, நீ வேலை கரெக்டா செஞ்சிருக்க, வெரி குட். நடுவுல போய் பாராட்டிட்டோம்னா என்னவாகும் அப்படின்னா, ஓனரே சொல்லிட்டாரு எனக்கு அப்படின்னுட்டு அந்த வேலைய அரேபுரியா முடிச்சுட்டு போயிடுவான். நீங்க வந்து பார்த்த பிறகு இருக்காது. கம்ப்ளீட் ஆன பிறகு அதே அந்த வேலையால கூப்பிட்டு, பரவாயில்லப்பா, வேலை நீ கரெக்டா பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னா, நாளைக்கும் வந்தால் பண்ணி முடிச்ச பிறகுதான் சொல்லுவான், நீட்டு வேலையை கரெக்டா செய்வான். ஆசிரியரை பார்க்கறோம் அப்படின்னா ஆசானை பார்த்த இடத்துல வணங்கும்.